दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यतात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोणयाति पराङ्गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरं मदृतस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायणमहामाला रत्नं वन्दे नीलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं पावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मः। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. ஸ்ரீராமாயணத்திலே சுந்தரகாண்டம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இதுவரை 43 சர்க்கங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 44வது சர்க்கம் தொடங்கி பார்ப்போம். ரொம்ப நாள் ஆனதுனால நடுவுல சின்னதா ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். சுந்தரகாண்டம் எங்க ஆரம்பிக்கும்னா, ஹனுமார் மகேந்திர பர்வதத்திலே ஏறி சாகரம் தாண்டுவதற்காக நிற்கிறார். அங்கிருந்து சாகரத்தை தாண்டி முடிக்கிற வரைக்கும் முதல் சர்க்கம். லங்கைக்கு வந்து லங்கையிலே எல்லா இடத்தையும் தேடி கலைத்து மறுபடி அசோகவனத்திற்கு வந்து அசோகவனத்திலே மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டு, அந்த சமயத்துல சீதை கிட்ட ராவணன் வந்து பேசுவதை எல்லாம் கவனித்து, ராட்சசிகள் சீதையை துன்புறுத்துவதை எல்லாம் கவனித்து கொண்டு மரத்துல அமைதியா இருந்து, அப்புறம் மெதுவா வந்து சீதையிடம் பேச ஆரம்பிச்சு ராமகதையை பேசி சீதைக்கு ராமனினுடைய மோதிரத்தை கொடுத்து, சீதை மறுபடி நான் 1 மாத காலம்தான் உயிரோடு இருப்பேன், ராமனிடம் இதை சொல்ல வேண்டியதுன்னு தூதை அனுப்புகிறாள். பல கதைகளையும் சொல்லி தன்னுடைய சூடாமணியையும் அவுத்து ஹனுமார் கையிலே கொடுத்து, இது சீதைக்கும் ஹனுமாருக்கும் நடந்த விற்த்தாந்தங்கள் முடிந்தது. அதற்கு பிறகு சீதையிடம் விடைபெற்று கொண்டு ஹனுமார் கிளம்புகிறார். கிளம்பும் போது ராவணன் எப்படிப்பட்டவன்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய பலம் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு கட்டி என்ன பண்ணுகிறார்னா, இந்த அசோகவனத்தை அழித்தால் நாம் ராவணனை பார்க்கலாம்னு அசோகவனத்தை அழிக்கிறார். அசோகவனத்தை அழித்த உடனே இந்த ராட்சசிகள்லாம் போய் ராவணனிடம் சொல்கிறார்கள். உடனே பல்லாயிரக்கணக்கான அரக்கர்களை அனுப்புகிறான் ராவணன். எல்லாரையும் துவம்சம் பண்றார். துவம்சம் பண்ணிட்டு கடைசியா நேயமஸ்தி புரீலங்கா நயூயம் நச்ச ராவணஹா யஸ்மாதிக்ஷ்வாகு நாதேன பத்தம் வைரம் மகாத்மனா. பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு வாசல்ல நின்னுண்டு, இந்த இலங்கைங்கிறதே இருக்காது இனிமே, நீங்களும் இருக்க மாட்டேன், உங்க தலைவன் ராவணனும் இனிமே இருக்க போறது இல்ல. ஏன் என்ன நீங்கள்லாம் தவறு செய்தேன்னா, இக்ஷ்வாக்கு நாதேன இக்ஷ்வாக்கு குலத்தின் நாதனான ராமபிரானோடு பகமை பாராட்டினீர்கள். அப்படி நீங்க அவனை விரோதித்த பொழுது இனி நீங்களும் இருக்க போவதில்லை, நீங்கள் வாழக்கூடிய இந்த லங்கையும் இருக்க போவதில்லை, உங்களுக்கு தலைவனான அந்த ராவணனும் இருக்க போவதில்லைன்னு ஒரு சவால் விட்டார் அனுமார். இதோடு நிற்கிறது 43வது சர்க்கம். மேலே 44ஆம் சர்க்கம் தொடங்கி எப்பொழுதும் போல அனுபவிக்கலாம். ஸ்ரீராமாயணம் சுந்தரகாண்டம் 44வது சர்க்கம். முதல் ஸ்லோகம். சந்திஷ்டோ ராட்சசேந்திரேன பிரஹஸ்தஸ்ய சுதோ பலி
ஜம்புமாலி மகாதம்ஷ்ட்ரோ நிர்ஜகாம தனுர்தரஹா. உடனே ராவணன் என்ன பண்ணா, ஜம்புமாலி அப்படிங்கிற ஒரு அரக்கன், பெரிய பல்லு உண்டா, மகாதம்ஷ்ட்ரஹா அப்படின்னு பெரிய கோரப்பற்களை உடையவன், அவன் வில்லுங்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். அவன் யாருன்னா பிரஹஸ்தன். பிரஹஸ்தன் என்கிறவனினுடைய புதல்வன். அவன் அனுமாரை அடிப்பதற்காக இப்ப ஜம்புமாலி வருகிறான், வில்லை எடுத்துக்கொண்டு வருகிறான். ரக்தமால்யாம் பரதரஹா ஸ்ரக்வி ருச்சிர குண்டலஹா மகான் விவிருத்த நயனா மகான் விவிருத்த நயனஹா சண்ட சமர துர்ஜயஹா தக்தத்ரிகூட பிரதிமோ மகாஜலத சந்நிபஹ महाभुजशिरः स्कन्धो महादंष्ट्रो महाननः महाजवो महोत्साहो महासत्वोरुविक्रमः आजगामातिवेगेन वज्राशनी समस्वनः धनुःशक्रधनुः प्रख्यं महद्रुचिरसायकं विस्फारयानो वेगेन वज्राशनी समस्वनम्. இப்ப இவன் எப்படி வருகிறான், ஜம்புமாலி அனுமாரை கொல்லுவதற்குன்னு வருகிறான், திருவடியை கொல்றதுக்கு எப்படி வருகிறான்னு வர்ணிக்கிறார். நிறைய பூமாலை எல்லாம் தரித்து கொண்டு, காதுல நல்ல குண்டலங்கள்லாம் தரித்து கொண்டு, கண்கள்லாம் அப்படியே உருட்டுன்னு இருக்கு, உருண்டையா, அதை நன்னா உருட்டின்னு இருக்கான். ரொம்ப துடுக்கெடுத்து போய் போர்ல அவனை யாரையுமே ஜெயிக்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோரப்பற்கள், முகம்லாம் பெருசா இருக்கு, ரொம்ப வேகமா ஓடி வருகிறான். அவன் வைத்திருக்கக்கூடிய வில்லானது இந்திரதனுஷுக்கு சமமானது இருக்கு. இந்த வஜ்ராயுதம் இடி விழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. அவ்வளவு பெரிய, ரொம்ப பராக்கிரமமுடைய ஒரு பெரிய வில்லை கையிலே ஏந்தி கொண்டு அதுல நானொலி செய்து கொண்டே வேகமாக வந்தான். தஸ்ய விஸ்பார கோஷேன தனுஷோ மகதாதிஷா பிரதிஷச்ச நபశ్చைவ சஹசா சமபூரியத. உடனே அவன் செய்த அந்த நானொலியில எல்லா திக்கிலும் அது எதிரொலிக்கிறது. உத்கச்சன்னிவச்சாதித்யா பிரபாபிரிவ லோஹிதா லோஹிதாங்கேன மகதா கவச்சேனாபிசம்ருதா திஷ்ட திஷ்டேதி சஹசா ஹனுமந்தமதா பிரவீத். இப்ப பெரிய கவச்சத்தெல்லாம் போட்டுன்னு இருக்கான். அதாவது தாமரம், செப்புனால செய்யப்பட்ட கவச்சத்தை அறிந்து கொண்டிருக்கிறான் உடம்புல. உடம்புல அதெல்லாம் அணிந்து கொண்டு ஹனுமாரை பார்த்து நில் நில், ஓடாத நில் அப்படின்னு சொல்றான். ஸ்தேன கரயுக்தேன ரதேன கரயுக்தேன தமாகதமுதீக்ஷ்ய சஹ ஹனுமான் வேக சம்பன்னோ ஜஹர்ஷச நனாதச. ஹனுமார் பார்க்கிறார், கோவேரி கழுதைகள்லாம் பூட்டப்பட்ட தேர்ல இவன் வருகிறான். யாரு? ஜம்புமாலி. அவனை பார்த்த உடனே குதூகலம் வந்துருத்தான் ஹனுமாருக்கு. அப்பா, நம்ம யுத்தம் பண்ண போறோம்னு ஒரு சந்தோஷத்துல குதூகலித்து சிம்மநாதம் மன்னர். தம் தோரண விகண்டஸ்தம் ஹனுமந்தம் மகாகபிம் ஜம்புமாலி மகாபாகுர் விவ்யாத நிஷிதேஸ்வரை. அந்த தோரணத்திலே வாயிலிலே இருக்கக்கூடிய ஹனுமாரை நிறைய அம்புகள் விட்டு ஜம்புமாலி துன்புறுத்தினான். அர்த்த சந்திரே வதனே சிரஸ்யேகேன கர்ணினா பாஹோர் விவ்யாத நாராஜை தசபிஸ்தம் கபீஸ்வரம். அப்ப அந்த ஹனுமார் கையில 10 நாராசங்கள் என்கிற அம்புகள். நாராசம்ங்கிறது ஒரு பிரம்மாஸ்திரம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒரு வகை. நாராசம்ங்கிற அந்த வகையினால அம்புகள்னால 10 அம்புகள் ஹனுமாருடைய கையிலே ஏவினான். தலையில ஒரு அம்பு, கர்ணிகை என்கிற பானத்தினாலே முகத்திலே, அர்த்தச்சந்திரன்கிற பானத்தினாலே முகத்திலே குத்தினான். தலையிலே கர்ணிகைங்கிற பானத்தினாலே குத்தினான். தஸ்ய தச்சுஷுபே தாம்ரம் ஷரேனாபிஹிதம் முகம் ஷரதீவாம்புஜம் புல்லம் வித்தம் பாஸ்கர ரஷ்மினா. ஆனா இப்படி முகத்துல, தலையில, கையிலன்னு ஒரு 12 அம்பு குத்தி இருக்கு அனுமார் மேல. ஆனா அவர் எப்படி இருந்தாருன்னா, ஒரு சூரிய கிரணங்கள்னால மலர்ந்த செந்தாமரை போல இருக்கணும் அந்த புண்ணெல்லாம் பட்ட உடனே. தத்தஸ்ய ரக்தம் ரக்தேன ரஞ்சிதம் சுஷுபே முகம் யதா காஷே மகாபத்மம் சிக்தம் சந்திரன பிந்துபிஹி. அந்த சமயத்துல நிறைய ரத்தம் வழியறது ஹனுமாருக்கு. ரத்தம் வழிந்து முகமெல்லாம் சிவப்பாக இருக்கிறது.
அது மகாகாசத்திலே ஒரு பெரிய தாமரை, அதிலே செஞ்சந்தன குழம்புகளை எல்லாம் பூசி வைத்தால் எப்படி இருக்குமோ, தாமரையே வாசனை, அது மேல செஞ்சந்தன குழம்பெல்லாம் பூசினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது முகம். சுகோபபானாபிஹதோ ராட்சசஸ்ய மகாகபிஹி. உடனே கோபம் வந்தது. ததः பார்ஷ்வேதி விபுலாம் ததர்ஷ மகதீம் ஷிலாம் தரசா தாம் சமுத்பாட்டிய சிக்ஷேப பலவத் பலி. உடனே வலது பக்கம் பார்த்தார், பெரிய ஒரு பாறை இருந்தது. அந்த பாறையை சடக்கென புடுங்கி அந்த ராட்சசனை அடித்தார் அனுமார். தாம் ஷரைர் தசபி குருத்தஹா தாடயா மாச ராட்சசஹா. உடனே அந்த ராட்சசன் என்ன பண்ணான், 10 அம்புகளை விட்டு அந்த கல்லை உடைத்து விட்டான். விபன் விபன்னம் கர்ம தத்ருஷ்ட்வா ஹனுமான் சண்ட விக்ரமஹா சாலம் விபுலமுத்பாட்டிய பிராமயாமாச வீரியவான். உடனே தான் எரிந்த அந்த கல்லை உடைத்து விட்டான்ங்கிறது தெரிந்த உடனே சால விருட்சம் முன்னத்தை எடுத்து சுத்தினர், சுழட்டி அடித்த. பிராமயந்தம் கபிம் திருஷ்டுவா சாலவிருக்ஷம் மகாபலம் சிக்ஷேபசு பகூன் பானான் ஜம்புமாலி மகாபலஹா. இந்த சால விருட்சம், இந்த சால மரத்தை எடுத்து இவர் சுத்தறத பார்த்த உடனே அவன் பல பானங்களை ஏவினான் ராட்சசன். சாலம் சதுர்பிஷ்சிச்சேத வானரம் பஞ்சபிர் புஜே சிரஸ்யேகேன பானேன தசபிஸ்து ஸ்தனாந்தரே. அதுல எவ்வளவு அம்பு விட்டான்னா, இந்த சால மரத்தை 4 அம்புனால உடைச்சிட்டான் ராட்சசன். ஜம்புமாலி என்ன பண்ணா, அனுமார் கையிலே இருக்கக்கூடிய அந்த மரத்தை 4 அம்புகளாலே உடைத்தான். அனுமார் கையிலே 5 அம்புகளை விட்டான். அனுமார் தலையிலே ஒரு அம்பை விட்டான். அனுமார் மார்பிலே 10 அம்புகளை விட்டான். சஷரை பூரித தனுஹு குரோதேன மகதா விருதா தமேவ பரிகம் கிருஹ்ய பிராமயா மாச வேகதா. உடனே உடம்பெல்லாம் அம்பு குத்தி இருக்கு அனுமாருக்கு, அதெல்லாம் கவலையே படல அவர். உடனே அங்க ஒரு உழல் தடியை எடுத்து சுத்த ஆரம்பித்தார். அதிவேகோதி வேகேன பிராமயித்வா பலோத்கடா பரிகம் பாத்தயாமாச ஜம்புமாலேர் மகோரசி. இந்த உழல் தடினா உருட்டு கட்ட மாதிரி பெருசா இரும்புல இருக்கக்கூடியது. இந்த கதவுக்கெல்லாம் தாப்பாள் மாதிரி போடுறதுக்கு அந்த காலத்து கதவுல எல்லாம் பார்க்கலாம். பின்னாடி பக்கம் ஒரு பெரிய இரும்பு தடி, அதை எடுத்து தாழ்பாலாக போடுவார்கள். அந்த மாதிரி ஒண்ணுத்த புடுங்கி ரொம்ப வேகமா சுழட்ட ஆரம்பிச்சார். அவர் எவ்வளவு வேகமா சுழட்டினார்னா அது கண்ணாலே தெரியாத அளவுக்கு, இப்ப ஃபேன் எல்லாம் வேகமா சுத்திட்டுன்னா அது கண்ணுல இருக்கா இல்லையா எவ்வளவு ரக்கான்னு தெரியாத மாதிரி ரொம்ப அதிவேகன அந்த உடல் தடியை சுத்தி ஜம்புமாலியினுடைய மார்பிலே எரிந்தார் அனுமார். தஸ்ய சைவ சிரோ நாஸ்தி ந பாஹு ந ச ஜானுனி ந தனுர் ந ரதோ நாஸ்வஸ்தத்ரா திருஷ்யந்த நேஷவஹா. ஒரே ஒரு அடிதான் அடிச்சார் அனுமார். அவன் எவ்வளவு அம்பு விட்டான். இந்த ஒரு அடி அடித்த உடனே அங்க பார்த்தா அவனுடைய தலைய காணும். அந்த ராட்சசனின் தலை எங்க இருக்குன்னு தெரியல, கை எங்க இருக்குன்னு தெரியல, கால் எங்க இருக்குன்னு தெரியல, வில் எங்க, தேர் எங்க, குதிரை எங்க, அவனுடைய பானங்கள் எங்க, எதுவுமே தெரியல. அப்படி சுக்குநூறாக உடைந்தான் அந்த ராட்சசன். சஹதஸ்தரசாத்தேன ஜம்புமாலி மகாபலஹா பபாத நிஹதோ பூமௌ சூர்ணிதாங்க விபூஷணஹா. அப்படி பலமா அவர் அடிச்ச உடனே அந்த ஜம்புமாலி உயிர் போய் கீழே விழுந்தான். பார்த்தா எப்படி இருக்கான், சூர்ணிதாங்க விபூஷணா. உடம்பும் ஆபரணங்களும் அப்படியே பொடி பொடியா எடுத்தான். உடம்புல போட்டுன்னு இருக்கிற தங்க ஆபரணங்கள்லாம் இவர் அடித்த வேகத்துல அப்படியே பொடியா உழறது கீழே. அவ்வளவு ஒரு வேகத்துல ஒரே ஒரு அடி அடிச்சிருக்கார் ஹனுமாரானவர். உடம்பே அப்படியே பொடியா போயிடுச்சு, பஸ்மம் ஆயிடுச்சு. ஜம்புமாலியும் சனிஹதம் கிங்கராம்ச்ச மகாபலான் சுக்ரோத ராவண ஸ்ருத்வா கோபசம் ரக்தலோச்சனஹா. ஜம்புமாலி இப்படி பொடி பொடியா போயிட்டான். பொடி பொடியா போயிடுவோம்னு சொல்லுவோலே, அந்த மாதிரி பொடி பொடியா உண்மையிலேயே போயிட்டான் இந்த ஜம்புமாலி. அப்படி பொடி பொடியா போன அவனை நினைத்து ராவணன் கோபமுற்றான். சரோஷ சம்பர்த்திதாம்பிரலோச்சனஹா பிரஹஸ்த புத்ரே நிஹதே மகாபலே அமாத்ய புத்ரான் அதிவீரிய விக்ரமான் சமாதிதேஷாஷு நிஷாச்சரேஸ்வரஹா. உடனே இவன் இறந்த உடனே தன்னுடைய அமாத்தியன்னா அமைச்சர்,
மந்திரி குமாரர்களை பார்த்து கட்டளை இடுகிறான் ராவணன். இதோட 44ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 45ஆம் சர்க்கம். 45ஆம் சர்க்கம் முதல் ஸ்லோகம். ததஸ்தே ராட்சசேந்திரேன சோதிதா மந்திரிணாம் சுதாः நீயையுர்பவனாத் தஸ்மாத் சப்த சப்தார்ச்சிவர்ச்சசः மகாபல பரிவாரா தனுஷ்மந்தோ மகாபலாः கிருதாஸ்திராஸ்திரவிதாம் ஸ்ரேஷ்டாः பரஸ்பர ஜெயைஷினः हेमजाल परिक्षिप्तैर् ध्वज ध्वजवद्भिर्पताकिभिः तोयदस्वन निर्घोषैर्वाजियुक्तैर्महारथैः तप्तकाञ्चन चित्राणि चापान्यतिविक्रमाः अमितविक्रमाः विस्फालयन्तः संहृष्टास्तटित्वन्तः इवाम्बुधाः. இப்ப இந்த மந்திரி குமாரர்கள், இப்ப முதல்ல அரக்கர்கள் வரார்கள், கிங்கரர்கள், அவர்களெல்லாம் ஒழித்து விட்டார் அனுமார். இரண்டாவதாக ஜம்புமாலி, இப்ப பிரஹஸ்தன் அப்படிங்கிறவனுடைய பிள்ளையான ஜம்புமாலி, அவனையும் பொடி பொடியாக ஆக்கினார். அடுத்தது மந்திரி குமாரர்கள்லாம் வருகிறார்கள். அவர்கள் எப்படின்னா அஸ்திரம்லாம் நன்ன அஸ்திர வித்வான்கள், அஸ்திரங்கள்லாம் எப்படி உடனோன்னு செம்மையாக கற்றறிந்தவர்கள். 7 மந்திரிகளின் குமாரர்கள். இப்ப 7 மந்திரிகளின் குமாரர்கள் வருகிறார்கள். பெரும் படையோட குதிரை பூட்டின தேர் முழுக்க கொடிமரங்கள் நிறைய அலங்காரங்கள்லாம் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட தேரில ஏறி குதிரை பூட்டிய தேர் அதுல வருகிறார்கள். ஜனன்யஸ்து ததஸ்தேஷாம் விதித்வா கிங்கரான் ஹதான் பபூவு சோக சம்பிராந்தா சபாந்தவ சகுர்ஜனாக. இதற்கு முன்னாடி ஜம்புமாலி, அதற்கு மேல ராட்சசர்கள் இவர்கள்லாம் இறந்து போயிட்டாங்கிறத அறிந்த அந்த தாய்மார்கள், இந்த 7 மந்திரி குமாரர்களோட தாய்மார்கள் இருக்கிறார்களே, அவர்கள்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப அழ ஆரம்பித்து விட்டார்கள். தே பரஸ்பர சங்கர்ஷா தப்த காஞ்சன பூஷணாக அபிபேதுர் ஹனுமந்தம் தோரணே சமவஸ்திதம். இப்ப தோரண வாசல்லே நிற்கிறார் ஹனுமார். அங்கு இந்த 7 மந்திரி குமாரர்களும் வந்து சேருகிறார்கள். நான் தான் கொள்ளுவேன்னு சண்டை போட்டுன்னு வரான். சுருஜந்தோ பான விருஷ்டிம் தே ரதகர்ஜித நிஸ்வனாஹ விருஷ்டிமந்தைவாம்போதாஹ விச்சேருர் நைருதாம்புதாஹ. இப்ப அவர் பெரிய மேகங்கள் போல வந்து பொழிகிறார்கள். சரமாரி பொழிபவர்கள் போல, மழை பொழிவது போல சரமாரியை பொழிந்தார்கள். அம்பு மழைய பொழிகிற அனுமார் மேல 7 பேர் சேர்ந்து. அவகீர்ணஸ்ததஸ்தாபிர் ஹனுமான் சரவிருஷ்டிபிஹி அபவத் சம்பிருதாகாரஹ ஷைலராடிவ விருஷ்டிபிஹி. இப்ப பெரிய மலை மேல மழை பொழிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அனுமார் மேல அம்பு மழை பொழிகிறது. சஷரான் மோகயாமாச தேஷாம் ஆசுச்சர கபிஹி ரதவேகம் ச வீரானாம் விசரன் விமலேம்பரே. இவர் என்ன பண்ணார், ஹனுமார் அந்த சமயத்துல வானத்துல வேகமா சுத்தர, வானத்திலே வேகமா மேல போய் கிளம்பிட்டார். அப்படி அவர் கிளம்பின உடனே என்ன ஆயிடுத்துன்னா, அந்த சரங்கள் எல்லாம் வீணா போயிடுச்சு. அவ்வளவு சரம் மழை பொழிந்த பிறகு கூட இவர் அது ஒண்ணுத்துல கூட மாட்டாம வேகமாக ஆகாயத்திலே பறந்து விட்டார். சதைர் கிரீடன் தனுஷ்மத்பிர் வியோம்னி வீர பிரகாசத்தே தனுஷ்மத்பிர் யதாமேகைர் மாருத பிரபுரம்பரே. இப்ப இவர் என்ன ஆரம்பிச்சிட்டார், அவர்களோட விளையாட ஆரம்பிச்சிட்டார். இங்க பார்த்தா திடீர்னு வானத்துல நிக்கிறார், பூமியில நிக்கிறார். சகிருத்வா நினதம் கோரம் திராசயன்ஸ்தாம் மகாச்சமும் சகார ஹனுமான் வேகம் தேஷு ரக்ஷசு வீரியவான். அந்த வீரியவானான ஹனுமார் என்ன பண்ணார், திடீர்னு ஒரு பயங்கரமான கர்ஜனையை பண்ணி அந்த பெரும் சேனைய பயமுடுத்தினார். தலேனாப்யஹனன் கன்சித் பத்பியாம் காஞ்சித் பரந்தபஹ முஷ்டினாப்யஹனத் காஞ்சித் நகைஹ் காஞ்சித் வ்யதாரயத் பிரமமாதோரசா காஞ்சித் ஊருப்யாம் அபரான் கபிஹி கேச்சித் தஸ்ய நினாதேன தத்ரைவ பதிதா புவி. இப்ப பெரிய சேனையோட வந்தா யாரு, 7 மந்திரி குமாரர்கள். இவர் மேல வானத்துல போயிட்டு அங்கேருந்து ஒரு வேகமா வந்தார் பாரு. இவர் வந்து
ஒரு கர்ஜனை இட்டர். அந்த கர்ஜனையிலேயே கேச்சித் தஸ்ய நினாதேன தத்ரைவ பதிதா புவி, இவர் கர்ஜனை இட்டதிலேயே பாதி அரக்கர்கள் கீழே விழுந்துட்டாராம். இவர் போட்ட கர்ஜனையிலேயே பாதி பேர் கீழே விழுந்துட்டா. அப்புறம் மீதி பேர் என்ன பண்ணார், சிலரை கையால அடிச்சார், சிலரை காலால அடிக்கிறார், சிலரை முஷ்டியால கைமுட்டியால அடிக்கிறார், சிலரை நகங்களால கிழிக்கிறார், சிலரை மார்பினாலே இடிக்கிறார், சிலரை தன்னுடைய தொடைகள்னாலே தாக்கி உயிரை எடுக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு அங்கங்கள்னால ஒவ்வொருத்தரை போட்டு கொண்டுட்டார். இப்போ ஒரே இதுல அவர் என்ன பண்ணிட்டாரு, சினிமா மாதிரி அந்த காலத்துல எல்லாரையும் ஒவ்வொரு அங்கங்கள்னால அடித்து துகைத்தார் ஹனுமார். இதுல பாதி பேர் அவர் போட்ட சத்தத்திலே உயிர் பெடுத்து பாதி பேருக்கு. ததஸ்தேஷு அவசன்னேஷு பூமௌ நிபதிதேஷு ச தத் சைன்யம் அகமத் சர்வம் திசோ தச பயார்திதம். இவர்கள் எல்லாரும் அடிந்து பூமியில விழுந்த உடனே மீதி இருக்கிற சேனையெல்லாம், இவரை கொல்லணும்னு வந்த சேனை பாதி என்ன பண்ணிடுத்து, 10 திக்கிலும் தலதெறிக்க ஓடி போயிடுத்து பயத்துல. வினேதுர் விஸ்வரம் நாகா விபேதுர் புவி வாஜினஹா பக்னநீடத்வஜைத்ரேர் பூஷ்ச கீர்ணா பவத்ரதைஹி. இப்ப பல நாகங்கள், யானைகள், அங்க யுத்தத்துக்கு வந்த யானைகள்லாம் ரொம்ப சத்தம் போடுறது, குதிரைகள்லாம் மடிந்து போய் பூமியில கிடக்கிறது, அப்படியே தேர்லாம் உடைஞ்சு போய் அந்த இடமே ஒரே தேர் பொடியா எடுத்து. ஸ்ரவதா ருதிரேநாத ஸ்ரவந்தியோ தர்ஷிதாபதி விவிதைர் ஸ்வரைர் லங்கா நநாத விகிருதம் ததா. அந்த லங்கா என்ன பண்ணாள், இப்படி பார்த்து இவர்கள்லாம் இப்படி கீழே விழுந்து கிடக்கிறார்களேன்னு பார்த்து நெஞ்சழிந்து அலறித்து அந்த லங்கா நகரமே அலறுகிறது. சதான் பிரவிருத்தான் வினிஹத்ய ராட்சசான் மகாபலச்சண்ட பராக்கிரம கபிஹி யுத்சுரண்யை புனரேவ ராட்சசைஸ் ததேவ வீரோபி ஜகாம தோரணம். ஆக இப்படி சண்ட பராக்கிரமம் உடையவர், சண்ட வீரம், சண்ட வீரம்னா என்ன, பெரிய வீரம் படைத்த அந்த தனி வீரர், மகாபலசாலியான திருவடி ஹனுமார் என்ன பண்ண, எல்லாரையும் கொண்டுட்டு மறுபடியும் அந்த தோரண வாசல் மேல போய் சமத்தா உட்கார்ந்துட்ட. எதற்காக அப்படின்னா, புனரேவ ராட்சசே, மறுபடி சில பேர் வருவார் ராட்சசர்கள், அவர்கள் கொல்லணும்னு அமைதியா போய் தோரண வாசல் மேலே அமர்ந்தார் இந்த குரங்கு அரசரான ஹனுமார். இதோடு 45ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்தது 46ஆம் சர்க்கம். அதான் மந்திரி சுதான் பத் புத்வா வானரேன மகாத்மனா ராவணஹா சம்ருதாகாரச்சகார மதிமுத்தமாம். இப்ப இவ்வளவு மந்திரி சுதர்கள், 7 மந்திரி குமாரர்கள் இறந்து போனதை அறிந்து கொண்டு ராவணன் என்ன பண்ணா, ஒரு தீர்மானத்தை பண்ணான். ச விரூபாக்ஷயூபாக்ஷௌ துர்தரம் சைவ ராட்சசம் பிரகசம் பாசகர்ணம் ச பஞ்சசேனாக்ரநாயகான் சந்திதேஷ தசக்ரீவோ வீரான் நய விஷாரதான் அனுமத் கிரகணே வியக்ரான் வாயுவேக சமான் யுதி. உடனே என்ன பண்ணார், இனிமே சின்னவர்கள்லாம் அனுப்பக்கூடாது, பெரியவர்களை தான் அனுப்பணும்னு தெரிந்து கொண்டு இப்ப யுத்த நீதியிலே வல்லவர்களான சில பேர் அனுமாரை கட்டிப்பிடித்து கொண்டு வருவதற்காக அனுப்புகிறான். விரூபாக்ஷன் யூபாக்ஷன் என்கிற இருவர்கள் சேனை தலைவர்கள், அதை தவிர துர்தரன் அப்படிங்கிற ராட்சசனையும் பிரகசன் என்கிறவனையும் பாசகர்ணன் என்கிற இந்த 5 பேரும் யாரு, படைத்தலைவர்கள். விரூபாக்ஷன், யூபாக்ஷன், துர்தரன், பிரகசன், பாசகர்ணன் என்று இந்த 5 பேரையும் அனுப்பினான் ராவணன். யாத சேனாகிரகா சர்வே மகாபல பரிகிரகாः சவாஜிரத மாதங்கா சகபி சாஸ்யதாமிதி. அந்த வானரத்தை இன்னைக்கு கட்டி போட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டே இந்த 5 பேரும் குதிரைகளையும் யானைகளையும் ரதங்களையும் எடுத்து கொண்டு போனார்கள். பெரும் ஜேனையை திரட்டி கொண்டு போகிறார்கள். எத்தைச்ச கலுபாவியம் ஸ்யாத் தஸ்மாத் தமாசாத்ய வனாலயம் கர்மச்சாபி சமாதேயம் தேசகால விரோதிதம். அந்த குரங்கை கிட்டி என்ன பண்ணார்கள், பக்கத்துல வந்தார்கள்.
உடனே யோசிச்சு கொள்கிறார்கள், நாம பொறுமையா, அந்த குரங்கு ரொம்ப பலசாலி, ஆனா பொறுமையா யுத்தம் பண்ணணும், நம்ம மாட்டு இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, தேச காலத்துக்கு ஏத்தா மாதிரி நாம் செயல்படணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறா. நஹ்யஹம் தம் கபிம் மன்யே கர்மணா பிரதி தர்க்கயன் சர்வதா தத் மகத்பூதம் மகாபல பரிகிரகம் பவேதிந்திரேன வா சிருஷ்டம் அஸ்மதர்த்தம் தபோபலாத். நான் அதை பார்த்து சாதாரண குரங்குன்னு நான் நினைக்கல அப்படின்னு அந்த சொல்கிறார்கள் அந்த அமைச்சர்கள், அந்த படைத்தலைவர்கள். இந்திரன் தான் தவம் பண்ணி பண்ணி நம்மளை அழிப்பதற்காகவே இவனை படைத்திருக்கிறான் போலும். சனாகயக்ஷ கந்தர்வா தேவாசுர மகர்ஷயः யுஷ்மாபிஸ் சகிதைः சர்வைர் மயா சக விநிர்ஜிதாः தைரவஷ்யம் விதாத்தவ்யம் யலீகம் கிஞ்சிதேவனः ததேவ நாத்திர சந்தேகா பிரசஹ்ய பிரதிகிருஹ்யதாம். இப்ப ராவணன்ட்ட சொல்றார், ராவணனே, உங்களோடு சேர்ந்து எல்லாரையும் நாங்க ஜெயிச்சிட்டோம், தேவர்கள் வரைக்கும் எல்லாரையும் ஜெயிச்சாச்சு, அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதை பண்ணியிருக்கா போல இருக்கு நம்மை ஜெயிப்பதற்கு. உடனே அவர்கள் தான் திருப்பி ஏதோ கிருத்திரிமம் பண்ணி இந்த குரங்கை அனுப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு இவர்கள்லாம் யோசிக்கிறார்கள். நாவமான்யோ பவத்பிஷ்ச ஹரிதீர பராக்கிரமஹ ஹரிர்தீர பராக்கிரமஹ திருஷ்டா ஹி ஹரயः பூர்வம் மயா விபுல விக்ரமாஹ வாலீ ச சஹ சுக்ரீவோ ஜாம்பவான்ஸ்ச மகாபலஹ நீலசேனாபதிश्चैव ये चान्ये द्विविधादयः नैव तेषां गतिर्भीमा न तेजो न पराक्रमः न मतिर्न बलोत्साहो न रूप परिकल्पनम. அப்ப இவர்கள் இந்த படைத்தலைவர்கள்லாம் என்ன சொல்றார்கள்னா, ராவணா, நீ இந்த குரங்கை பிடிக்கணும்னு நினைக்கிற, ஆனா நீ ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, நாங்க இதெல்லாம் பார்த்திருக்கோம் ஏற்கனவே. சுக்ரீவன், வாலி, ஜாம்பவான், நீலன், இந்த மாதிரி பல பல குரங்குகள், விலங்குகள் இருக்கிறதே, இதெல்லாம் பயங்கரமான விலங்குகள். அதுல ஒன்னா கூட இவன் இருக்கலாம். அவர்களுக்கு தேஜஸ் பராக்கிரமம் எதுவும் கிடையாதுன்னு நீ நினைக்க கூடாது. பலம் உற்சாகம் கிடையாது, உருவம் எடுக்க வன்மையும் கிடையாது, இப்படின்னா நீ நினைக்க கூடாது. நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் இவனை மாதிரி இல்ல. நாங்கள் யாரெல்லாம் பார்த்திருக்கோம், ஜாம்பவான், நீலன், சேனாபதி, வாலி, சுக்ரீவன் எல்லாரையும் பார்த்திருக்கோம். ஆனா இவன் அந்த மாதிரி இல்ல. இவன் அவர்களையெல்லாம் காட்டினும் ரொம்ப பலசாலியா இருக்கான். மகத் சத்வம் இதம் நேயம் கபிரூபம் வியவஸ்திதம் பிரயத்னம் மகதாஸ்தாய கிரியதாம் அஸ்ய நிகிரஹா. அதனால இவனை பார்த்த உடனே நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ 4 பேர் அனுப்பிச்சு அவனை கொல்லலாம்னு நினைக்காத, பெரிய யுத்தம் பண்ணாதான் அவனை ஜெயிக்க முடியும். பிரயத்னம் மகதாஸ்தாய, மகத்தான பிரயத்தனத்தை பண்ண, பெரிய பிரயத்தனம் பண்ணா கூட அவனை ஜெயிக்க முடியாது. அதனால சும்மா 5 பேர் அனுப்புறேன், 4 பேர் அனுப்புறேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது. பெரிய பிரயத்தனம் பண்ணணும் அவனை ஜெயிப்பதற்காக அப்படின்னு இவர்கள் உபதேசிக்கிறார்கள். காமம் லோகாஸ்திரயசேந்திர அசுராசுரமான சசுராசுரமானவாக பவதாம் அக்ரதஸ்தாத்தும் ந பர்யாப்தாரணாஜிரே. ராவணா, நீ யுத்தத்துக்கு வந்தா இந்த உலகத்துல தேவர்கள், மனுஷர்கள், ராட்சசர்கள் யாருமே முன்னாடி நிக்க முடியாது, அது உண்மைதான். ததாபி து நயக்ஞேன ஜயமாகாங்ஷதாரணே ஆத்மா ரக்ஷ்யஸ் பிரயத்னேன யுத்த சித்திரிஹி சஞ்சலா. இருந்தாலும் ஒருவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் யுத்தத்திலே என்ன பண்ணணும், தந்திரம் வேணும். முதல்ல தான் உயிரை காப்பாத்திக்கணும். ஒருவன் தான் உயிரோடு இருந்தால்தான் யுத்தம் பண்ண முடியும். ஆனா எந்த காலத்திலும் தான் உயிர் போற மாதிரியான யுத்தங்கள்ல எல்லாம் இறங்கக்கூடாது. தே சுவாமி வச்சனம் சர்வே பிரதிகிருஹ்ய மஹௌஜசாஹ சமபேதுர் மகாவேகா ஹுதாஷ சமதேஜசஹ ரதைர்மத்தைश्च மாதங்கைர்வாஜிபிश्च மகாஜவைः சஸ்திரைர் விவிதைஸ்தீக்ஷ்ணைः சர்வைश्चोपचिताबलैः. இப்ப இவர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு யுத்தத்துக்கு கிளம்புகிறார்கள். ததஸ்தம் ததிருஷுர்வீரா தீப்யமானம் மகாகபிம் ரஷ்மிமந்தம் இவோத்யந்தம் ஸ்வதேஜோ ரஷ்மி மாலினம். இப்ப இவர்கள் இந்த வீரர்கள்லாம்
ஹனுமாரை பார்க்கிறார்கள். உதய சூரியன் மாதிரி ஜொலிக்கிறார் இந்த மகாகபி. தோரணஸ்தம் மகோத்சாகம் மகாவேகம் மகாபலம் மகாமதிம் மகோத்சாகம் மகாகாயம் மகாபுஜம் தம் சமீக்ஷைவ தே சர்வே திஷு சர்வாஸ்வவஸ்திதாः தைஸ்தைஃ பிரஹரணைர் பீமைர் அபிபேதுஸ்ததஸ்ததः. இப்ப தோரண வாயிலே அமர்ந்திருக்கக்கூடிய மகோத்சாகம், பெரிய உற்சாகத்தை உடையவர், மகாவேகம், பெரிய வேகத்தை உடையவர், மகாபலம், மகாபலத்தை உடையவர், மகாமதிம், பெரிய அறிவை உடையவர், இப்படி மகா காயம், பெரிய உடம்பை உடையவர், மகாபுஜம், பெரிய வலிமையை உடையவர், இப்படி இருக்கக்கூடிய அந்த ஹனுமாரை பார்த்து உடனே என்னென்னலாம் கையில ஆயுதம் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போகிறார்கள். தஸ்ய பஞ்சாயசாஸ்தீக்ஷ்ணாः சிதாः பீதமுகாஷராः சிரஸ்யுப்பலபத்ராபாத் துர்தரேன நிபாதிதாः. இப்ப அவர்கள் விட்ட அம்பெல்லாம் கருப்பு நிறத்துல இருக்கு, சிவந்த முனையோடு. இந்த 5 சரங்கள் அனுமாரின் தலையிலே வந்து விழுந்தன. சதைஃப் பஞ்சபிராவித்தஹ ஷரை சிரசி வானரஹ உத்பபாத நதன் வியோம்னி திசோ தச வினாதயன். உடனே அவர் தலையிலே 5 அம்புகள் பட்ட உடனே வானத்துல எழுந்து குதிக்கிறார் அனுமார். ததஸ்து துர்தரோ வீர சஜ்ய கார்முகஹ கிரண் ஷரசதைஸ்தீக்ஷ்ணைர் அபிபேதே மகாபலஹா. உடனே இவர் என்ன பண்ணார், ஹனுமார் வானத்துல ஏறி குதித்தார். அப்ப தேரில் இருப்பவன் என்ன பண்ணான்னா, துர்தரன் அப்படிங்கிற அந்த வீரன், அவன் கணக்கே இல்லாத அம்புகளாலே ஹனுமாரை தாக்கிண்டே இருந்தான் வரிசையா. சகபிர் வாரயாமாச தம்யோம் நிஷரவரிஷினம் விருஷ்டிமந்தம் பயோதாந்தே பயோதமிவ மாருதஹா. இப்ப காத்து எப்படி மேகத்தை கலைத்து விட்டு அம்பு விட மழை பெய்யாமல் ஆக்குமோ, அப்படி காத்தினுடைய புதல்வனான மாருதியான ஹனுமாரும் வானத்திலே போய் அவனை அம்பு விட முடியாமல் தடுத்தார். அத்யமானஸ்ததஸ்தேன துர்தரேனானிலாத்மஜஹ சகார நினதம் பூயோ வியவர்தத ச வேகவான். இப்படி துர்தரன்கிற அரக்கன் அனுமாரை துன்புறுத்த இவர் இன்னும் அதிகமாய் பெருசா வளர்ந்துட்டார். பெருசா வளர்ந்து ஒரு கர்ஜனை செய்தார். சதூரம் சகசோபத்ய துர்தரஸ்ய ரதே ஹரி நிபபாத மகாவேகோ வித்யுத் ராஷி கிரீரிவ. உடனே என்ன பண்ணிட்டார், அவர் வெகு தூரம் போயிட்டார், வானத்துல ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு மேலேந்து வேகமா அந்த துர்தரனுடைய தேரை நோக்கி வந்து விழுந்தார். மதிதாஷ்டாஸ்வம் ரதம் பக்னாக்ஷகூபரம் விஹாய ஞபதத் பூமௌ துர்தரஸ் தியக்த ஜீவிதா. அவ்வளவுதான், அனுமார் வானத்துல போய் மேலேந்து உயரத்துல இருந்து வேகமா வந்து அந்த தேர்ல விழுந்தார். தேரோட சேர்ந்து துர்தரனும் பொடி பொடியா ஆயிட்டான், சாய்ந்து விழுந்தான், உயிர் போய். தம் விரூபாக்ஷயூபாக்ஷௌ திருஷ்டுவா நிபதிதம் புவி சஞ்சாத ரோஷௌ துர்தர்ஷௌ உத்பேததுரரிந்தமௌ. உடனே இந்த துர்தரன் இறந்து போனதை பார்த்து விரூபாக்ஷன் யூபாக்ஷன்கிற 2 பேரும் சண்டைக்கு வந்தார்கள். சதாபியாம் சகசோபாத்திய விஷ்டிதோ விமலேம்பரே முத்கராபியாம் மகாபாகுர் வக்ஷஸ்யபிஹித கபிஹி. இப்ப அவர்கள் முத்கரம்ங்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு, சம்மட்டி, அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் மார்பிலே ஹனுமாரை அடித்தார்கள். தயோர் வேகவதோர் வேகம் வினிஹத்ய மகாபலஹா நிபபாத புனர்பூமௌ சுபர்ண சமவிக்ரமஹா. இப்ப அந்த கருடனை ஒத்த பராக்கிரமம் உடைய ஹனுமார் என்ன பண்ணார், அவர்களை இருவருடைய ஊக்கத்தை ஒடுக்கி அவர்களுடைய வேகத்தை குறைத்து தரையிலே வந்து இறங்கினார். சசால விருக்ஷமாசாத்திய தமுபாட்டிய ச சவானரஹா தாவுபௌ ராட்சசௌ வீரௌ ஜகான பவனாத்மஜஹா. உடனே அங்கிருந்த ஒரு சால மரத்தை பிடுங்கி 2 பேரையும் அந்த சால மரத்தாலே அடித்து கொன்றார் விரூபாக்ஷன் யூபாக்ஷனை. ததஸ்தாம் ஸ்திரீன் ஹதான்யாத்வா வானரேன தரஸ்வினா அபிபேதே மகாவேகா பிரசஹ்ய பிரகசோ ஹரிம்.
இப்ப பிரகசன்கிறவன் அடுத்ததாக வந்து மேல் விழுந்து தாக்கினான் ஹனுமாரை. பாசகர்ணஸ்ச சம்க்ருத்தஹ சூலமாதாய வீரியவான் ஏகதः கபிஷார்தூலம் யசஸ்வினம் அவஸ்திதம். இப்ப ஒரு சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு பாசகர்ணனும் ஒரு மூலையிலிருந்து சரியாமல் தாக்குகிறான். பட்டசேன சிதாகிரேன பிரகச பிரத்யதோக்தயத் பாசகர்ணஸ்ச சூலேன ராட்சச கபிசத்வமம். இப்ப பட்டிஷம்ங்கிற ஒரு ஆயுதத்தினாலே பிரகசன் ஹனுமாரை குத்துகிறான். பாசகர்ணன்கிற ராட்சசன் என்ன பண்ணா, சூலத்தாலே ஹனுமாரை குத்துகிறான். சதாபியாம் விக்ஷதைர் காத்ரைர் அஸ்ருதிக்த தனூருஹ அபவத் வானரஹ் க்ருத்து பாலசூரிய சமப்பிரபஹ. உடனே அவர்கள் 2 பேர் குத்தின உடனே அந்த 2 இடத்துல இருந்தும் ரத்தமா வருது, புண்ணாயிடுத்து அந்த இடம்லாம். சமுத்பாட்ய கிரேஸ்ருங்கம் சமிருக வியாலபாதபம் ஜகான் ஹனுமான் வீரோ ராட்சசௌ கபி குஞ்சரஹா. உடனே பார்த்தார், அங்க ஒரு மலை இருந்தது. அந்த மலையில ஒரு மலை உச்சி இருக்கே, அந்த மலை உச்சியையே பிடுங்கிட்டார், உடைச்சிட்டார். அதுல அவ்வளவு மரம்லாம் இருக்கான். முன்னாடி மரத்தை தான் எடுத்தார், இப்ப மலையினுடைய உச்சியையே பிடுங்கி அந்த மலை உச்சியினாலே இருவரையும் அடித்து கொன்றார். ததஸ்தேஷ்வசன்னேஷு சேனாபதிஷு பஞ்சசு பலம் ததவசேஷம் ச நாசயாமாஸ வானரஹா. இப்ப இந்த 5 பேரையும் கொன்ற பிறகு அவர்களுள் கூட்டின் வந்த சேனை இருக்கிறதே, அந்த சேனை மொத்தத்தையும் கொன்று விட்டார் ஹனுமார். அஸ்வைர் அஸ்வான் கஜைர் நாகான் யௌத்தைர் யோதான் ரதைர் ரதான் சகபிர் நாசயாமாச சஹஸ்ராட்ச இவாசுரான். எப்படி அடித்தார்னு சொல்றார். ஒரு குதிரையை எடுத்து இன்னொரு குதிரையை அடிச்சாராம். ஒரு யானையை தூக்கி இன்னொரு யானையை அடிக்கிறார். ஒரு மனுஷனை தூக்கி இன்னொரு மனுஷனை அடிக்கிறார். ஒரு ரதத்தை தூக்கி இன்னொரு ரதத்தை அடிக்கிறார். இந்த மாதிரி பரஸ்பரம் அடித்தடித்தே அந்த சேனையை முழுக்க கொன்றார். மோதி மோதி முடித்து விட்டார் அனுமார். அதைர் நாகைஸ் துரங்கைஸ்ச பக்னைர் பக்னாக்ஷைர்ச்ச மகாரதைஹி ஹதைஸ்ச ராட்சசைர் பூமி ருத்தமார்கா சமந்ததஹா. இப்ப கீழே அந்த இடத்துல இருந்த அந்த பூமியே வெறும் கொலையுண்ட ராட்சசர்கள், இறந்து போன ராட்சசர்கள்னால நிரம்பி கிடந்ததான். இடமே இல்ல கால் வைக்க, வெறும்ன பிணமா கிடக்கிறது, அரக்கர் பிணம். ததகபிஸ்தான் துவஜினீபதீன்றனே நிஹத்ய வீரான் சபலான் சவாஹனான் ததேவ வீரப் பரிகிருஹ்ய தோரணம் கிருதக்ஷண காலைவ பிரஜாக்ஷயே. அப்படி இவ்வாறாக அந்த மகாபலசாலியான ஹனுமார் இந்த 5 வானர வீரர்களையும் 5 ராட்சசர்களையும் சேனாபதிகளையும் அதற்கு மேல் உண்டான சேனையையும் மொத்தமாக அடித்து, பின்னர் மறுபடி யாராவது வருவார்கள், அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக அதே தோரண வாயிலிலே மேலே போய் அமர்ந்தார். எப்படி இருக்குன்னா, உலகத்திலே அவரவர்களினுடைய இறப்பை எதிர்பார்த்து யமன் எப்படி காத்துட்டு இருப்பானோ அந்த மாதிரி இவர் அரக்கர்களின் யமனாக வந்து காத்து கொண்டிருந்தார் என்று இதோடு 46வது சர்க்கம் முடிகிறது. இப்ப முதல்ல சேனை கிங்கரர்கள், அடுத்தபடியாக ஜம்புமாலிங்கிற அரக்கன், அவனை கொல்கிறார். அவன் இறந்த பிறகு 7 மந்திரி குமாரர்களை அனுப்புகிறான் ராவணன். அந்த 7 மந்திரி குமாரர்களையும் அடித்து கொள்கிறார். அதற்கு பிறகு 5 படைத்தலைவர்கள் வருகிறார்கள். அவர்களையும் துர்தரன், விரூபாக்ஷன், யூபாக்ஷன், பிரகசன், பாசகர்ணன் என்று இந்த 5 பேர் வருகிறார்கள். இந்த 5 பேரையும் முடித்து இவர்கள் கூட்டி வந்த பெரிய சேனையையும் மொத்தமாக நாசம் செய்து மறுபடி போய் தோரண வாயிலேயே அமர்ந்து கொள்கிறார் ஹனுமார் என்று இது சுந்தரகாண்டத்தின் 46வது சர்க்கம் வரை முடிந்திருக்கிறது. 47வது சர்க்கம் தொடங்கி நாம் அடுத்த காலக்ஷேபத்திலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஒன்பனம்மானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.